2026 தமிழில் 100 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதுகிற விதத்தில் நம்ம ரெகுலராக வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு நம்ம இலக்கணம் வந்து கவர் பண்ண போகிறோம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி சேனல். இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்க டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு இலக்கணம் லெசன் தான் எடுத்திருக்கோம். அதை எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க லெசன்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒன்று நம்ம தமிழ் எழுத்துக்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ எதெல்லாம் வந்து எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படுற எல்லாமே வந்து எழுத்துக்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். அந்த எழுத்துக்களை 5 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அதை 5 இலக்கணம்னு சொல்லப்படுது. ஸோ அந்த 5 இலக்கணம் என்னென்னு பார்த்திங்கன்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ இலக்கணம் வந்து எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 5 வகைப்படும்னு எழுதணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இப்போ எழுத்து இலக்கணம்ங்கிறது எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறத எழுத்து இலக்கணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல் அப்படிங்கும்போது வார்த்தைகளை பற்றி படிக்கிறத சொல் இலக்கணம் சொல்லப்படுது. பொருள் அப்படின்னா அந்த வார்த்தைகளோட பொருளை பற்றி படிக்கிறது பொருள் இலக்கணம்னு கேட்டகரியில் வரும். அடுத்ததாக யாப்பு இலக்கணம். இது வந்து கவிதைகளை எழுதுறதுக்கான விதிகளை பற்றி படிக்கிறது தான் யாப்பு இலக்கணம். அடுத்ததாக அணி, கவிதைகளை அழகுபடுத்துகிற முறையை பற்றி படிக்கிறது அணி இலக்கணம். இதில் யாப்பு, அணி இந்த 2 மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதாவது வந்து நல்லா இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறது கவிதைகளை எழுதுறதுக்கான ரூல்ஸ் வந்து சொல்லும், விதியை வந்து சொல்கிறது யாப்பு இலக்கணம். அணி வந்து அந்த கவிதைகளை எப்படி அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது அணி இலக்கணம். அடுத்து எழுத்து, சொல், பொருள் இது மூணுமே உங்களுக்கு ஈஸியானதான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் எழுத்துக்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம், அது எத்தனை வகைப்படும் தெரிஞ்சிருக்கோம், ஒவ்வொருக்கும் என்ன மீனிங்கிறத பார்த்தாச்சு. கம்மிங் குரூப் 4 எக்ஸாமில் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சிம்பிளிஃபைடு தமிழ், மேக்ஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த எழுத்துக்களுக்குள்ளே போகலாம். உயிரெழுத்துக்கள் எல்லாருக்குமே தெரியும். உயிரெழுத்துக்கள் மொத்தம் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. ஸோ அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ இதுதான் அந்த 12 உயிரெழுத்துக்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லா வந்து கவனிங்க. நம்ம வாயை திறந்து காற்று வெளியே வரும்போது பிறக்கிற எழுத்துக்கள் தான் இந்த 12 உயிரெழுத்துக்கள். ஸோ உயிரெழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாயை திறந்து காற்று வெளியே வரும்போது பிறக்கிற எழுத்துக்கள் தான். இப்போ நீங்கள் இந்த 12 எழுத்தையும் நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வாயை திறந்து காற்று வெளியே வருங்கிற உச்சரிப்பில் தான் உங்களுக்கு இந்த எழுத்துக்களே வரும். அப்போ நம்ம வாயை திறந்து காற்று வெளியே வரும்போது பிறக்கிற எழுத்துக்கள் தான் நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அது எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 12 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ உயிரெழுத்துக்கள்னால் நமக்கு தெரியும், அ, ஆ, இ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த உயிரெழுத்துக்களில் இன்னும் 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள்னு இந்த உயிரெழுத்தை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிக்கும் கால அளவு. இப்போ நான் ஆ சொல்கிறதுக்கு எவ்வளோ கால அளவு ஆகுது, ஆ சொல்கிறதுக்கு எவ்வளோ கால அளவு ஆகுது அப்படிங்கிற கால அளவை பொறுத்து இந்த உயிரெழுத்துக்களை 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். இதில் குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 எழுத்துக்களுமே குறில் எழுத்துக்கள். இது ஒலிக்கிறதுக்கான கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை. ஓகே, மாத்திரைன்னா என்னங்கிறது அடுத்ததில் பார்க்கலாம். இப்போதைக்கு அது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 7 எழுத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா ஆ, இ, உ, ஏ, ஐ. ஐங்கிறதும் நெடில் எழுத்து தான். ஓ, ஔ. ஸோ இந்த 7 எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள். இது ஒலிக்கிறதுக்கான கால அளவு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை. ஓகே, இப்போ நம்ம உயிரெழுத்துனா என்னென்னு பார்த்துட்டோம். 12 இருக்குது. அதை 2ஆக பிரிச்சுருக்காங்க, குறில், நெடில்னு. குறிலில் 5 வருது, 1 மாத்திரை. நெடிலில் 7 வருது, 2 மாத்திரை. இப்போ மாத்திரைன்னா என்னென்னு பார்த்துடலாம். மாத்திரை அப்படிங்கிறது ஒரு எழுத்தை வந்து நம்ம எவ்வளோ நேரம் சத்தம் போட்டு பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த கால அளவை சொல்கிறது தான் வந்து மாத்திரை. இப்போ நம்ம ஒரு கண் சிமிட்டுற ஒரு நேரமோ இல்லைன்னா ஒரு கை நொடிக்கிற ஒரு சொடக்கு போடுற நேரமோ தான் ஒரு மாத்திரைன்னு வச்சுக்கலாம். இப்போ எழுத்தோட வகையை பொறுத்த வரைக்கும் அது ஒலிக்கும் நேரத்தை தான் வந்து மாத்திரை அப்படிங்கிற ஒரு வேர்டால் குறிக்கிறாங்க. இப்போ குறில் எழுத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அ, இ, உ அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சொடக்கு போடுற அந்த 1 செகண்டில் அது நீங்கள் உச்சரிச்சிடுறீங்க இல்லையா, அது ஒரு மாத்திரை. இப்போ நெடில் எழுத்து அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இழுத்து நீங்கள் உச்சரிப்பீங்க. அப்போ 2 சொடக்கு போடுற இடத்துல அது நீங்கள் உச்சரிக்கிறதுனால அதை வந்து 2 மாத்திரை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மாத்திரை அப்படிங்கிறது பெரிய கான்செப்ட் கிடையாது. அந்த ஒலிக்கிற கால அளவை
ஒரு பேர் வச்சுருக்காங்க, அதுதான் மாத்திரை. ஓகே, இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம். அடுத்தது மெய்யெழுத்துக்கள் வந்து பார்த்துடலாம். மெய்யெழுத்துக்கள் அப்படின்னாலே புள்ளி வச்ச எழுத்து அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எத்தனை மெய்யெழுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 18 மெய்யெழுத்துக்கள் வந்து இருக்குது. இந்த மெய்யெழுத்து எப்படி, இப்போ உயிரெழுத்துக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு இல்லையா, வாயை திறந்து காற்று வெளியே வரும்போது உச்சரிக்கிற தான் உயிரெழுத்து. அதேமாதிரி மெய்யெழுத்துக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்து மாதிரி தனியாக ஒலிக்க முடியாமல் உயிரோடு சேர்ந்தால் தான் இந்த எழுத்தை வந்து உச்சரிக்க முடியும். அதுதான் வந்து மெய்யெழுத்து. ஸோ மெய்யெழுத்தோட அப்ரிவேஷன் என்ன, உயிரெழுத்து மாதிரி அது தனியாக நம்ம உச்சரிக்க முடியாது, உயிரெழுத்தோடு சேர்ந்து நம்ம உச்சரிக்கிறது தான் வந்து மெய்யெழுத்து. இந்த எழுத்துக்களோட உச்சியில் ஒரு புள்ளி இருக்கும். ஸோ புள்ளி வச்ச எழுத்து தான் மெய்யெழுத்து அப்படிங்கிற நமக்கு தெரியும். இந்த எழுத்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 18 மெய்யெழுத்து வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாமா? இக்கு, இங்கு, இச்சு, இன்னு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இரு, இல்லு, இவ்வு, மத்தளையில், இல்லை, இரு, என்ன. ஸோ இந்த 18 எழுத்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின்ஸ் எப்படி வேணால் ட்ரிக்கியாக வந்து கேட்கலாம். ஸோ இதை வந்து இக்கு இன்ஜின் இல்லைனாலும் கணன, தமன அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் எப்படி இருக்குமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மெய் எழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். எப்படி உயிரெழுத்தை வந்து குறிலெழுத்து, நெடிலெழுத்துன்னு 2ஆக பிரித்தாங்களோ அதே மாதிரி மெய்யெழுத்தை வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம்னு 3 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. இப்போ வல்லினத்தில் எத்தனை எழுத்து வருது பார்த்திங்கன்னா 6 எழுத்துக்கள். அது வந்து கசட, தபர அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் வச்சுக்கோங்க. ஸோ கசட, தபரங்கிறது வந்து வல்லின எழுத்துக்கள். இது வந்து வன்மையாக பேசுகிற மாதிரி இருக்கும், அதாவது கடினமாக அழுத்தி உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். இக்கு, இச்சு, இட்டு இந்த மாதிரி அழுத்தி நீங்கள் உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வல்லினம். இந்த எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள் எத்தனை பார்த்திங்கன்னா 6 எழுத்து தான். அது வந்து ஞனன, நமன. இது வந்து மென்மையாக மெதுவாக மூக்கால் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து மெல்லின எழுத்துக்கள். அடுத்தது இடையின எழுத்துக்கள். இதுவும் வந்து 6. மொத்தம் மெய்யெழுத்து 18. அதை 3ஆக பிரிக்கும்போது 6 உங்களுக்கு வருது. அப்போ இந்த இடையின எழுத்துக்கள் எப்படின்னா ரொம்ப கடினமாகவும் உச்சரிக்க தேவையில்லை, ரொம்ப மென்மையாகவும் உச்சரிக்க தேவையில்லை. அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து நம்ம இடையின எழுத்துக்கள் சொல்கிறோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் பாருங்கள், எரலை, வளலை. ஸோ வல்லினம் வந்து கசட, தபர 6 எழுத்துக்கள். நம்ம கொஞ்சம் கடினமாக அழுத்தி உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். மெல்லினம் வந்து ஞனன, நமன. இது வந்து நீங்கள் மூக்கால் உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் 6 எழுத்துக்கள். இடையினம் வந்து வல்லினம் மாதிரி உச்சரிக்க தேவையில்லை, மெல்லினம் மாதிரி உச்சரிக்க தேவையில்லை, ஒரு சாஃப்டாக நீங்கள் உச்சரிச்சா போதும். அது வந்து எரலை, வளலை. இதுவும் 6 எழுத்துக்கள். இப்போ இந்த மெய் எழுத்துக்களுக்கும் ஒலிக்கும் கால அளவு இருக்கும் இல்லையா, எப்படி உயிரெழுத்துக்கு இருந்ததோ அதே மாதிரி. ஸோ இந்த புள்ளி வச்ச இந்த மெய் எழுத்துக்கள் உச்சரிக்கிறதுக்கான கால அளவு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இலக்கணம் எத்தனைன்னு பார்த்தாச்சு, உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு, மெய் எழுத்துக்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ உயிரெழுத்துக்கள்னால் தெரியும் 12, மெய் எழுத்துக்கள்னால் தெரியும் 18. இது ரெண்டும் சேர்ந்து வர எழுத்துக்கள் தான் வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 216 எழுத்துக்கள் வந்து இருக்குது. இந்த உயிர்மெய் எழுத்துக்களோட ஒலிக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த பொருளை பொறுத்தும் நமக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், கா அப்படிங்கிற ஒரு சொல் எடுத்துக்கினா இதில் இக்குங்கிற மெய் எழுத்தும் ஆங்கிற குறில் எழுத்தும் வருது. அப்போ உங்களுக்கு இதில் என்ன வரும், ஒரு மாத்திரை. பட் இக்கு ப்ளஸ் ஆ அப்படிங்கிற உங்களுக்கு நெடில் எழுத்து வரும்போது நமக்கு 2 மாத்திரையாக அது மாறுது. புரியுதுங்களா? ஸோ அது எந்த எழுத்தோடு சேருதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட மாத்திரை அளவு வந்து உயரும். இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது, 216 இருக்குது. இது வந்து எதோட உயிர்மெய் எந்த எழுத்துக்களோடு சேருதோ அதை பொறுத்து அதோட ஒலிக்கும் நேரம் வந்து மாறுபடும். அடுத்த எழுத்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து. ஸோ இந்த ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தனிப்பட்ட எழுத்து, 3 புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். இந்த எழுத்தில் இந்த மாதிரி எழுத்து வந்து தமிழில் இது ஒன்றே மட்டும்தான் இருக்குது. இந்த ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. எப்படி வந்து மெய்யெழுத்துக்கள் புள்ளி வச்சு வர்றதுனால அது அரை மாத்திரை, அதே மாதிரி இந்த ஆயுத எழுத்துமே 3 புள்ளி வச்சு வர்றதுனால இதுவுமே வந்து அரை மாத்திரை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் கொடுத்துருக்க பேசிக்கான விஷயங்கள் இது மட்டும்தான். இன்னும் அடுத்தடுத்த டாபிக்ஸில் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ முதல்ல எழுத்துக்கள்னால் என்ன, நம்ம பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு உதவுறது எழுத்துக்கள். அதை வந்து 5ஆக பிரிக்கிறாங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. நான் சொல்லும்போது நீங்களுமே அதை ரீகால் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த 5 எழுத்துல முதல்ல வந்து நம்ம எழுத்து இலக்கணத்தை எடுத்துக்கிறோம். இதை முதல்ல வந்து
உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து அப்படின்னு 4 கேட்டகரி வருது. இந்த உயிரெழுத்துக்களில் 2 கேட்டகரியாக படிக்கிறாங்க, குறில் எழுத்து, நெடில் எழுத்து. மெய்யெழுத்துக்களை 3 கேட்டகரியாக படிக்கிறாங்க, வல்லினம், இடையினம், மெய்யினம். உயிர்மெய் எழுத்தில் நமக்கு எந்த கேட்டகரியுமே கிடையாது. அது மாதிரி ஆயுத எழுத்து ஒன்றே தான். இப்போ உயிரெழுத்தில் குறில் எழுத்து 5 எழுத்து வருது, 1 மாத்திரை. நெடில் எழுத்து 7 எழுத்து வருது, 2 மாத்திரை. மாத்திரைன்னு என்னன்னு தெரியும், ஒரு சொல் ஒலிக்கிற கால அளவு குறிக்கிறதா மாத்திரை. அடுத்து மெய்யெழுத்தில் 3 கேட்டகரியை பிரிக்கிறதுனால 3லையுமே 6 எழுத்துக்கள் வருது, மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. உயிர்மெய் எழுத்தில் எந்த கேட்டகரியும் கிடையாது, அதில் 216 எழுத்துக்கள் இருக்குது. ஆயுத எழுத்து அரை மாத்திரையில் ஒலிக்கும், அது ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் தமிழ்லேயே இருக்குது. இவ்வளோ தாங்க நீங்கள் நம்ம பார்த்த லெசனோட ஒரு ஷார்ட்டான எக்ஸ்ப்ளனேஷனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மேலும் இது போன்ற வீடியோஸ் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த கிராமர் லெசன்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.